கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமி சிசிடிவி கேமராவில் சிக்கிய காட்சிகள். பதினான்கு நாட்களாக தேடப்பட்ட வந்த குற்றவாளி ஆந்திராவின் சூலூர்பேட்டையில் சிக்கியது எப்படி? இன்றைய குற்றப்பத்திரிகையில் அந்த வழக்கையும் அதன் போக்கையும் சற்று விரிவாக பார்ப்போம். கும்மிடிப்பூண்டியில் தன் பள்ளியை முடித்துவிட்டு பாட்டியின் வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை பின்தொடர்ந்து வந்து அச்சிறுமியை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆட்படுத்திய குற்றவாளியை கடந்த 10 நாட்களாக காவல்துறை தேடி வந்தது. சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த அந்த குற்றவாளியின் முகத்தை பொதுவெளிகளில் வெளியிட்டு இவனை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 5 லட்சம் பரிசு தொகை என்று அறிவித்தது தமிழக காவல்துறை. குற்றம் நடந்த இடம் கும்மிடிப்பூண்டியாக இருந்ததாலும் குற்றவாளி ஒருவேளை அருகில் இருக்கிற ஆந்திர மாநிலத்திற்கு தப்பிச் சென்றிருக்க கூடும் என்கிற கோணத்திலும் விசாரணையை துவங்கியது தமிழக காவல்துறை. தமிழகம் மாத்திரமல்ல, ஆந்திரா, கேரளா என எல்லா மாநிலங்களிலும் தனிப்படைகள் அமைத்து குற்றவாளி தீவிரமாக தேடப்பட்டு வந்த சூழலில் இப்போது ஆந்திராவின் சூலூர்பேட்டையில் அதே உடையில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளித்திருக்கிறது. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட இந்த வழக்கில் காவல்துறையினரிடம் இருந்த ஒரே ஆதாரம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த சிசிடிவி காட்சிகள் மாத்திரம்தான். அந்த சிசிடிவி காட்சியிலும் குற்றவாளியுடைய முகம் தெளிவாக இல்லை. அவன் அணிந்திருந்த அந்த நீல நிற டிஷர்ட்டும் அந்த நீல நிற பேண்ட்டும் மாத்திரம்தான் காவல்துறைக்கு இருந்த முக்கியமான அடையாளம். அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு குற்றவாளியை தேடி கண்டுபிடிப்பது என்பது நிச்சயமாக ஒரு சவாலான விஷயம்தான். அந்த சவாலை சாதனையாக மாற்றியிருக்கிறது தமிழக காவல்துறை. பிடிப்பட்ட குற்றவாளியின் முகத்தை சிறுமியிடம் காண்பித்து உறுதி செய்ததற்கு பிறகு குற்றவாளியின் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது. குற்றவாளி இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய காத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். பிடிப்பட்ட குற்றவாளியின் முகத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு சாலை மறியலில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களையும் ஊர்க்காரர்களையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து கலைந்து போக வைத்தனர். பிடிப்பட்ட குற்றவாளியினுடைய பின்னணி என்ன? அவன் எந்த மாநிலத்தை சார்ந்தவன்? தமிழகத்தில் அவன் எங்கு வேலை செய்கிறான்? அவனுக்கு குடும்பம் இருக்கிறதா என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை விசாரணையின் முடிவில் தான் கிடைக்கும். அதுவரை நாம் காத்திருப்போம். தற்போது இந்த வழக்கை குறித்தும் விசாரணை குறித்தும் காவல்துறையின் உயர் அதிகாரி அஸ்ரா கார்க் அவர்கள் சொன்னதை கேட்போம். சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட எதிரிக்கு மேட்ச் ஆகுது, ஒரே மாதிரி இருக்கதாகவும் இது வரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் தெரியுது. அதை வச்சு இப்போ விசாரணை அடுத்த ஸ்டேஜில் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நபர் மட்டுமா சார்? 2 நபர்? இப்போதைக்கு ஒரு நபர் தான் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். சார் விசாரணையில என்ன சார் காரணம் சொல்றாரு? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன சொல்றாரு? அது விசாரிச்சுட்டு அதான் சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் விசாரிச்சா, கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணா, இன்டரோகேட் பண்ணா இன்னும் பிக்சர் கிளியர் ஆகும். சார் அவருக்கு ஏஜ் குரூப் என்ன? அவரோட அட்ரஸ் என்ன? ஒரு சுமார் ஒரு 30 வயசு இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தா தான் இருக்கும். சுமார் ஒரு பார்த்த அடையாளம், ஒரு பிசிக் பார்த்தா ஒரு 30 வயசு இருக்கு. அது சொல்றோம், விசாரிச்சு கொஞ்சம் சொல்லுவோம். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் சொன்னது பேரு அந்த ஊர்ல மேட்ச் பண்ணாதான் சொல்லணும். அதனால தான் சார் இப்போதைக்கு அவருக்கு எந்த இடத்துல தங்கி இருந்தாரு, அதாவது இந்த சம்பவத்துல ஈடுபடுறப்ப அவரோட ரெசிடென்ஸோ இல்ல அவர் தங்கி இருந்த இடமா, வேலை பார்த்த இடம், எல்லா இடத்துல நம்ம டீம்ஸ், நம்ம 6 சப்டிவிஜனல் ஆஃபீஸர்ஸ் உடைய தலைமையில டீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு ஃபேக்ட் சொல்லிட்டோம்னா இது இருக்கும். இது ரொம்ப சீரியஸான கேஸ்னால எல்லா ஜனங்களுக்கு தெரியணும்னா கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு எங்களை எல்லாரையும் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாசிட்டிவ் ஸ்டெப் இருக்கிறதுனால உங்க மூலமா தெரியப்படுத்துறோம். சார் எந்த அளவுக்கு சவாலா இருந்துச்சு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல? இது வரைக்கும் உண்மையில சவாலா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் வழக்கமா போல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்பவுமே சக்சஸோட தான் இது பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல கூட
டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய கோஆப்ரேஷனில் எங்கள் மேலே அதிகாரிகள் டிஜிபி சாரோ ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சார் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டாங்க. கும்மிடிப்பூண்டியில் நடந்தேறி இருப்பது குழந்தைகளுக்கு எதிரான முதல் பாலியல் வன்புணர்ச்சி குற்றம் அல்ல. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்ச்சி குற்றங்கள் இந்த தேசம் எங்கும் தொடர்ந்து நடந்தபடியே இருக்கிறது. இது தடுக்கப்பட வேண்டுமானால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். காவல்துறை இன்னும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் தாண்டி இது முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் எனில் தனிமனித ஒழுக்கம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவசியம் அப்படிங்கிறத நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பெண்களை குறித்த பார்வை இந்த சமூகத்துக்கு எப்போது மாறுகிறதோ அப்போது இப்படியான குற்றங்கள் குறையும் என்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம். வேறு ஒரு வழக்கோடும் அது சார்ந்த செய்திகளோடும் மீண்டும் சந்திப்போம். இது குற்றப்பத்திரிகை. நன்றி, வணக்கம்.